அக்கா, ம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரியில இருந்து என் மனசெல்லாம் பாரமா இருக்கு ஜானு. ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எதை பத்திக்கா சொல்றீங்க? ஆ, லக் ஆ, அது நான் அப்புறமா சொல்றேன். அத்தை எங்க? அ, அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எதுக்குக்கா? அத்தை கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? அத்தை வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் முதல்ல லக்கியை ரெடி பண்ணு. நான் அங்க போனா அவரு ஃபீல் பண்ணுவாரு. சரி, ஓகேக்கா. அத்தை வந்தோடனே நான் சொல்றேன். ம் ம். அம்மா, பாட்டி கிட்ட என்ன கேட்க போறீங்கம்மா? ஆ, ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொன்னோம். எதை பத்தி? அது லக்கி, ஒரு நிமிஷம் இரு ஜுன்னு. ஹலோ, யாரு? ஆ, பாஸ்கர் அண்ணன் இருக்காரா? அவர் இல்லம்மா. ஆ, எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? அவர் இப்ப இங்க இல்லம்மா. மித்ரா சார் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாஸ்கரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. ஆ, அவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியாதுமா. சரி, ஓகே. அம்மா, இப்ப பாஸ்கர் மாமாவை பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஆ, சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். என்ன விஷயத்த பத்தி? அது பாட்டி வந்ததும் நான் கேக்குறேன். அப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வரும். அப்படின்னா பாட்டி வர வரைக்கும் சஸ்பென்ஸ்னு சொல்றீங்களா? ம் இந்த Dress யாருக்கு? இது சின்ன பசங்க போடுற Dress இல்லையே. அப்ப இது யாருக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்க? பாக்குறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கா? உன் காதல் கதை கிஃப்ட் கொடுக்கற வரைக்கும் போயிடுச்சா? இப்ப இருக்கு உனக்கு. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருப்ப. நாளைக்கு உனக்கு அழுகிறதுக்கு கூட நேரமே இல்லாம போயிடும். தாத்தா, உங்க ரெண்டு பேருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Many more happy returns of the day. God bless. தீர்காயுசா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி, இந்தா. மித்ரா, இந்தா. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. மனிஷா தான் உன்னுடைய அம்மா லக்கி. இல்ல, லக்ஷ்மி அம்மா தான் என்னோட அம்மா. அவ ஜுன்னோடைய அம்மா, உன் அம்மா கிடையாது. லக்கியோட அப்பா என் அப்பாவா இருக்கும்போது எங்க அம்மாவும் லக்கிக்கு அம்மாவா தானே இருப்பாங்க. என்னடா லாஜிக்கலா பேசிட்டு இருக்க? மித்ரா, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு லக்ஷ்மி அம்மா வேணும்பா. நீங்களும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துருங்க. இத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? மனிஷா, இவ என் பொண்ணு. ஆனா லக்ஷ்மியோட பொண்ணு இல்லல மித்ரா.
ஆனா லக்ஷ்மி தான் தன்னோட அம்மாவா இருக்கணும்னு லக்கி ஆசைப்படுறா. மித்ரா தான் மனிஷாவை தன்னோட மனைவியா நினைக்கிறானேக்கா. இப்போ டிஸ்கஷன் மித்ரா லக்கிக்கு கொடுக்க போற கிஃப்ட பத்தி. அந்த கிஃப்டே நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் அங்கிள். அந்த விஷயத்த மித்ரா தான் சொல்லணும். சொல்லு மித்ரா. லக்கியும் ஜுன்னுவும் ஒரே நாள் பிறந்திருக்காங்க. அதுவும் சேம் மூணாறுல. அன்னைக்கு மழை வேற பெஞ்சது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியுதுல்ல? இல்ல அத்தை, இன்னும் வேற ஏதோ இருக்கும்னு தோணுது. லக்கியோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஆண்டி. இதே டென்ஷன் நேத்துல இருந்து எனக்கும் இருக்கு. வேற ஏதோனா? லக்கிக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. இது எப்படி சாத்தியம் லக்ஷ்மி? அதுதான் என்னாலயும் சொல்ல முடியல. நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நேத்து ராத்திரி மித்ரா சொல்ற வரைக்கும் ஜுன்னுவும் மூணார்ல தான் பிறந்தான்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் அங்கதான் இருந்தீங்கன்னு கூட தெரியாது. இப்ப நீ கேக்குற விஷயம் எனக்கு எப்படி தெரியுமா? அப்படின்னா உங்களுக்கு லக்கியோட அம்மா யாருன்னு தெரியாதா? அவ லக்கிய பெத்துட்டு போயிட்டா. அவ முகத்தை கூட நான் பார்க்கல. எனக்கு அவ்வளவுதான் தெரியுமா? லக்கி நீங்க முதல் தடவை எங்க பாத்தீங்க? அதாவது லக்கி மூணார்ல எங்க பிறந்தா? அது வந்து அதோட பேர் என்னன்னா ஆக்சுவலா அந்த பாட்டில் எப்படி உடைஞ்சது மாமா? சாக்லேட்ஸ் மேல இருக்க ஷெல்ஃப்ல இருந்துச்சு. ஜுன்னு எடுக்கலான்னு போகும்போது பக்கத்துல இருந்த பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அப்பதான் தாத்தா வந்தாரு. கண்ணாடி துண்டு கால குத்திருச்சு. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணது நீதானா ஜுன்னு? இன்னைக்கு உன்னால ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்காரு. மனிஷா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஜுன்னு செஞ்ச காரியத்தினால தானே மாமாக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. இதுல அவன் தப்பு எதுவும் இல்ல. நான் தான் பார்க்காம காலை வச்சுட்டேன். பிறந்த நாள் அதுவுமா அவனை கஷ்டப்படுத்தாதீங்க.